உங்க முத்துவண்ணா சரியா? மதனி அண்ணன் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? மதனி, சித்ரா, மதனி, ஹரிராம், ஹாய் ஹரிராம், நல்லா இருக்கீங்களா? ஹரிராம் அவர்களே சாப்பிட்டீங்களா? எங்க 2 நாளாக காணோம், நீங்க ஒரு வாரமா வரல. நீங்க VK26 ஊருக்கு வந்துட்டு வந்தேன் சகோ அப்படி சொல்லியிருக்காங்க கேஆர்சி. வணக்கம் கேஆர்சி. பரவல் முருகன் சொல்லியிருக்காங்க. வணக்கம் சிஎஸ் அப்படின்னு பார்வதி முருகன் என்ன சொல்லியிருக்காங்க. சிஸ்டர் எனக்கு ஒரு டவுட், உங்களுடைய அதிரசம் அண்ட் ரசகுல்லா கருப்பு கலரில் இருக்கிறதா? லட்டு அண்ட் ஜாங்கிரி எந்த கலரில் கூட இருக்கு சிஸ்டர்? ஏன்டா அப்படி கொலை பண்ற? ஜாங்கிரி போட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஜாங்கிரிலாம் போட தெரியாதே. லட்டு லட்டு கூட முடிச்சிடலாம், பூதியை போட்டு லட்டு முடிச்சிடலாம் நெய்யை ஊற்றி. ஆனால் ஜாங்கிரி போடுறது ரொம்ப கஷ்டமாக உட்காந்துருக்கணும், நல்லா போட்டுட்டு உட்காந்துருக்கணும். சரிடா தம்பி, நான் சுட்டு பார்த்துட்டு என்ன கலரில் வருதுன்னு உனக்கு சொல்கிறேன். இன்னும் இம்புட்டு ஊருக்கு நான் இந்த பூலை எப்போ கட்டி கட்ட முடியாது என்னால். ஓகே, ஹாய் சிஸ்டர் ஹீரோ வணக்கம். வாங்க ஜனார்த்தன் சகோ வணக்கம். ஹாய் ஜனார்த்தன்மா, நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள். லைட்டன் பங்கு லைட்டன் மிக்க கோஷம் வாருங்கள். வணக்கம் சகோ. மை நேம் இஸ் பில்லா. ஹாய், மை நேம் இஸ் பில்லா. லைவ் வந்து ரொம்ப நல்லாச்சு, எப்படி இருக்கீங்க? நான் உங்களை எங்கேயோ பார்த்தேனே. மை நேம் வேற, மை நேம் இஸ் பில்லா வேறையா? கேஸ் ப்ரோ அப்படியா? உங்களை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னு தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹாய் பியூட்டி, ஹவர் யூ? நல்லா இருக்கேன் சரவணன்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? வாருங்க வணக்கம். நண்பர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. பேட் பாய்ஸ் அப்பப்போ நேரிலையும் பார்த்துக்கிறேன். ஓ அப்படியா? சரி 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 பார்வதி முருகன்மா. உடம்பு சரியில்லைக்கா. என்னாச்சு ஹரி தங்க பிள்ளை? இப்போ பரவாயில்லையா? தேவையாமல் இருக்கா? இப்போ என்ன செய்யுது? ஸ்ரீனிவாசன் அண்ணா வணக்கம் செல்லம்மா சொல்லியிருக்கா. ஸோ அதான் வரல. ஓ சரி சரி சாமி, சரி சாமி. ஹாய் ஹரி, சாப்பிட்டீங்களா? வாங்க ரகு வணக்கம். ரகு சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? விக்கே என்ன வணக்கம், நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டாச்சா? செல்லம்மா சொல்லியிருக்கா. எதுவும் சொல்ல மாட்டேன், எனக்கு ஊருக்கு வரட்டும். மதனி என்ன மாதிரி சொல்கிறீங்க? அப்பெல்லாம் சொல்லாதீங்க மாதிரி, அப்புறம் அண்ணன் பயந்துருவாங்க. சிவகுமார் ஹாய்மா, வாருங்கள் சிவகுமார் வணக்கம். ஹாய் சாமி, வாருங்கள் வணக்கம் சகோ. இல்லையா? ஹாய் சாமி வணக்கம் சிஸ்டர். வணக்கம் மோகன்குமார், வாருங்கள் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க. ஹாய் சிஸ்டர், சாப்பிட்டு பலராமன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? பலராமன்டா டாக்டர் சொல்லியிருக்காங்க. எப்படிம்மா உன் வீட்டுக்காரர் மயக்க போட்டு விழுந்தாரு? டாக்டர், இவர் என்னோட வீட்டுக்காரர் இல்லை, ஜவுளி கடையில் சேலை எடுத்து காட்டி கொண்டிருந்தவர். கடப்பாதகத்தில் 50 சேலை எடுத்து காமிச்சு அவர் மயக்கமே போட்டார், பாவம். வாங்க வணக்கம் கதிர் அவர்களே வணக்கம். சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். எப்படிங்க? நல்லா இருக்கேன் கதிர் சகோ. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. நான் செல்லம்மா வந்துட்டாங்க. செல்லம்மா இப்போ தான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். ரசம் சாதம் ஆம்லேட். ஓ சரிண்ணா. கேர் சகோ சாப்பிட்டீங்க? ரகு சொல்லியிருக்காங்க. ஹாய் சாமி வணக்கம். ஹாய் சிஸ்டர், யாருன்னு தெரியுதா? தெரியலையே, எனக்கு யாருன்னு தெரியல, சொல்லுங்க யாருன்னு. ஹாய் சிஸ்டர், சாப்பிட்டே பலராமண்ணா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? பலராமன் அக்கா ஹாய் சாமி. தூக்கம் வரலையா அக்கா? இல்லை சாமி, கிளம்புடு சாமி. வீட்டில் கட்டின பூவா இப்போ தான் கட்டுறீங்களா? இன்னும் கட்டவே இல்லை, அப்படியே இருக்கு மதனி. குட் நைட் கதிர் சகோ. வாங்க ராஜுண்ணா வணக்கம். அன்பு வரை சகோதரி வணக்கம். இரவு வணக்கம். கிளம்ப சாப்பிட்டு ராஜுண்ணா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? பாப்பா போங்க சமைக்கிறோம், தண்ணீர் குடிங்க. ஆமாம் தண்ணீர் குடிக்கணும். நான் சாப்பிட்டேன் தக்காளி சாதம். ஓ சரி நல்லா சாப்பிடுங்க. ரகு சரி சரத்குமார் ஹாய்மா, வாங்க சரத்குமார் வணக்கம். சேப்பாக்கம் ராஜசகோ வணக்கம் அப்படின்னு கேஎஸ்எம்மா சொல்லியிருக்காங்க. செல்வகுமாருக்கு என் அன்பான வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசகுல்லாப்பா சொல்லியிருக்காங்க. நான் சாப்பிட்டேன். என்ன சமையல்? நம்ம வீட்டில் தோசை தான் பலராமன் அவர்களே. சரத்குமார் சகோ வணக்கம் அப்படின்னு கேஎஸ்மா சொல்லியிருக்காங்க. ஒரு கணவருக்கு எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் யாருடைய நட்பு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கணவருக்கு எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் யாருடைய நட்பு முக்கியத்துவம் வாய்ந்தது? அவங்களோட வீட்டுக்காரம்மா அண்ணா. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். நேம் பிரசாந்த். அப்படியா? எந்த ஊர் தங்கம் நீங்கள்? எனக்கு தெரியல சாமி. தெரியல பிரசாந்த்மா. கண்டிப்பாக நீங்கள் வரும்போது எனக்கு சொல்லுங்க சரியா? எனக்கு ஞாபகம் நேரில் ஆள் பார்த்தா நான் கண்டுபிடிச்சிருவேன் சரியா? நல்லா இருக்கீங்களா பிரசாந்த்? உடம்புலாம் சரியாயிட்டா? சரி, எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, நல்லா ஆயிடுச்சா? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? வீட்டெல்லாம் நல்லா இருக்காங்களா சொல்லுங்க. ஹாய் சாமி, வாங்க ராம் வணக்கம். நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும். மிக்க வருஷம் கதிரண்ணா.
சகோதரியின் வேகமான வாசிப்பு திறமைக்கு இணையாக நாமும் வேகமாக லைக் இட வேண்டும். லைக் இடுங்கள்.